செய்வீர்களா செய்வீர்களா என கேட்கும் முதல்வர் ஜெயலலிதா மக்களுக்கு என்ன செய்துவிட்டார் என்று ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். ராமநாதபுரம் தொகுதி திமுக வேட்பாளர் ஜலீலை ஆதரித்து கட்சியின் பொருளாளர் ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். பார்த்திபனூர், பரமக்குடி, சாயல்குடி ஆகிய பகுதிகளில் பிரச்சாரம் நடத்தினார். ராமநாதபுரம் அரண்மனை முன்பு பேசிய ஸ்டாலின், சேது சமுத்திர திட்டத்தை முதலில் ஆதரித்த ஜெயலலிதா தற்போது மீனவர்கள் மீது பரிவு காட்டுவது ஏன் என்றும், இந்த திட்டத்தை முடக்க ஜெயலலிதா பொய் பிரச்சாரம் செய்து வருவதாகவும் புகார் தெரிவித்தார். மீனவர்களின் பிரச்சினை குறித்து பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அரசு 11 முறை கடிதம் எழுதியும் முதல்வர் ஜெயலலிதா இருநாட்டு மீனவர்களின் பேச்சுவார்த்தை குறித்து எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்றும் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். பேச்சுவார்த்தைக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் ஏற்பாடு செய்தார்கள். அது ஒரு கட்டம். ஆக இந்த பேச்சுவார்த்தை நடத்திட வேண்டும் என்று பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு கடிதங்கள் எழுதுகிறார். எத்தனை கடிதங்கள் தெரியுமா? ஒரு கடிதமோ 2 கடிதமா இல்ல, 11 கடிதம். அதிமுக ஆட்சியில் எவ்வித வளர்ச்சிப் பணியும் நடைபெறவில்லை. ஆனால் செய்வீர்களா செய்வீர்களா என கேட்கும் ஜெயலலிதா மக்களுக்காக என்னதான் செய்தார் என்றும் ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். விலைவாசியை குறைப்போம்னு சொன்னீங்க, குறைச்சிங்களா? மின் கட்டணத்தை குறைப்பீங்க, குறைச்சிங்களா? பால்விலையை குறைப்பீங்க, குறைச்சிங்களா? பேருந்து கட்டணத்தை குறைப்பீங்க, குறைச்சிங்களா? முன்பற்றே தீர்ப்போம் தீர்த்தீங்களா? முதியோருக்கு பஸ் பாசம் சொன்னீங்க, கொடுத்தீங்களா? வேலைவாய்ப்பு உருவாக்குனீங்களா? இலவச குடிநீர் தருவீங்க, தந்தீங்களா? எதையும் தரல. எனவே முகமது ஜலீல் அவர்களை வெற்றி பெற வையுங்கள். இந்தியா உட்பட எந்த நாட்டிலும் அரசே குடிநீரை விற்பதில்லை. தமிழகத்தில் தான் அரசே குடிநீர் விற்கும் அவல நிலை உள்ளதாக ஸ்டாலின் கூறினார்.